السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم. وقال أيضا في آية أخرى: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமான அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னலாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் கூடியிருக்கும் இந்த மஜ்லிஸ் என்பது, இந்த விழா என்பது ஒரு சாதாரணமான நாள் அல்ல. யார் இல்லை என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் இருக்காதோ, யார் வரவில்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்க மாட்டோமோ, அத்தகைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் பிறந்த நாளை, மீலாது நபியை கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் மஜ்லிஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கொண்டிருக்கிறார். ஆக அன்பானவர்களே, சஹாபாக்கள் நபியை பார்த்தார்கள், நாம் பார்க்கவில்லை. சஹாபாக்கள் நபிக்கு பின்னால் தொழுதார்கள், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. சஹாபாக்கள் நபியின் பேச்சை கேட்டார்கள், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் நமக்கு கிடைத்த மாபெரும் ஒரு பெருமையும் ஒரு ஞாபகத்தும் என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் நம்மை நேசித்தார்கள், நம்மை நினைத்தார்கள், இந்த உம்மத்தை நினைத்தார்கள். அதுதான் நமக்கு கிடைத்த மாபெரும் ஒரு பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும். என் உம்மத் என்று நினைத்தார்கள். ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் அனைவரும், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஆகிவிட்டது என்று கேட்க, அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் எனது சகோதரர்களை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அதற்கு, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தானே உங்க சகோதரர்கள் என்று கேட்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, நீங்கள் எனது தோழர்கள். மாறாக எனக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும், அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என் பேச்சை கேட்டிருக்க மாட்டார்கள், ஆனால் என் மீது அளவு கடந்த காதல் கொள்வார்கள், அவர்கள் தான் எனது சகோதரர்கள் என்று நம்மை சுட்டி காட்டினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இல்லாத காலத்தில் நம்மை நேசித்தார்கள். அந்த மண்ணில் நாம் பிறக்கவில்லை, அந்த நேரத்தில் நாம் இல்லை, இருந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நேசித்தார்கள். நாம் இன்று எத்தனை முறை நபிகளை நேசிக்கின்றோம்? இதுதான் நாம் நமது மனசாட்சியிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நாம் நம் நாளில் எத்தனை முறை, எந்த நபி மூச்சுக்கு 300 முறை என்று சொல்வோம் அல்லவா, அதே போல் மூச்சுக்கு மூச்சு நம்மை நேசித்தார்கள். உம்மத்து உம்மத்தி என்று அழுத நபியை நாம் நம் வாழ்வில் எத்தனை முறை நேசிக்கிறோம், நினைக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் பணத்தை நினைக்கிறோம், குடும்பத்தை நினைக்கிறோம், நண்பர்களை நினைக்கிறோம், பிரச்சனைகளை நினைக்கிறோம். ஆனால் என் நபி என்னை எவ்வாறு நேசித்தார்களோ, எவ்வாறு நினைத்தார்களோ, அந்த நினைப்பும் அந்த நேசமும் நம் மனதில் இருக்கிறதா? அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அது மிகவும்
கை செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. நபியை நாம் ஏன் நேசிக்க வேண்டும்? முதல் கேள்வி, நபியை நாம் ஏன் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே கூறும்போது கூறுவான், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க வேண்டுமா? நபிகள் நாயகமே நீங்கள் கூறுங்கள் மக்களிடம், இன்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆக அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நபியை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நெருக்கமும் அல்லாஹ்வின் நேசமும் நபி நேசத்தில் தான் இருக்கிறது. நபியின் மீது அன்பு கொள்வது என்பது வெறும் சொல்லால் சொல்வது மாற்றம் கிடையாது. யா ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்களை அளவு கடந்து காதலிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம் என்று சொல்வது மாத்திரம் காதல் கிடையாது. மாறாக எந்த வாழ்க்கையை நபி வாழ்ந்தார்களோ, நபி காட்டிய வழியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி தொழுதார்கள், நாமும் தொழ வேண்டும். நபி சத்தியத்தை பேசினார்கள், நாமும் சத்தியத்தை பேச வேண்டும். நபி ஏழைகளை நேசித்தார்கள், நாமும் நேசிக்க வேண்டும். நபி யாரையும் துன்படுத்துவதை விரும்பவில்லை, அந்த விஷயத்தை நாமும் இருக்க வேண்டும். ஆக அன்பானவர்களே, இதுதான் உண்மையான மஹப்பத்தாக இருக்கிறது, இதுதான் உண்மையாக நேசமாக இருக்கிறது. வெறும் சொல்லால் சொல்வது என்பது பெரிய விஷயம் அல்ல. யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம், நானும் நபியை நேசிக்கிறேன் என்று. ஆனால் அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். நபி மீது அன்பு எப்படி வைப்பது? நபி மீது அன்பு எப்படி இருக்க வேண்டும்? ஆக அன்பானவர்களே, ஒரு நடப்பை பேசலாம். ஒருவரின் மீது அன்பு வைக்கிறார், அவரின் நிலைமை எவ்வாறு இருக்கும்? யார் மீது அன்பு வைக்கிறாரோ அவருடைய பெயரை கேட்டாலே போதும், நம் மனது மகிழ்ந்து விடும். அவரின் பேச்சை கேட்க நமது மனது துடிக்கும். அதே போல்தான் நமது நாயகம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டாலே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் கேட்டாலே நம் உள்ளம் அசைய வேண்டும், நம் கண்கள் கண்ணீரால் குளமாக வேண்டும். அந்த நிலைமை நம்மிடத்தில் இருக்கிறதா? அவர்கள் பெயர் கேட்டவுடன் நமது நாவு தானாகவே கூற வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த நிலைமை நம்மிடத்தில் இருக்கிறதா? என்று சொன்னால் அல்லாஹ்வே தனது திருமறையிலே எவ்வாறு கூறுகிறான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் மேலும் அவனது மலக்குமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுகிறார்கள். ஆகவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் ஸலவாத் ஓதுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم. 1400 வருடம் கடந்தும் ஒரு தலைவரை இந்த அளவிற்கு கொண்டாடுகிறது சமுதாயம் என்று சொன்னால் ஏன்? எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள், ஆனால் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அவர்களின் முக்கிய காரணம் அவர்களின் இரக்க குணம். தாயிஃபிலே கல்லடிப்பட்டார்கள், அவர்களின் வாழ்க்கையை புரட்டி பாருங்கள், எத்தனை துன்பங்கள், துயரங்கள். ஆனால் அந்த துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்த மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பழி வாங்கினார்களா? அவர்களை துன்படுத்தினார்களா? அவர்களை தண்டித்தார்களா? கிடையாது. மாறாக அவர்களுக்காக ஹிதாயத்துக்கான துஆவை செய்தார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணமாக இருந்தது. நமக்கு சிறிய வார்த்தைகள் சொல்லப்பட்டாலே கோபம் வந்து விடுகிறது. யாராவது நம்மை விமர்சித்தால் நமக்கு கோபம் வருகிறது. யாராவது நம்மை விமர்சித்தால் உறவு முறிந்து விடுகிறது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? நாம் அவர்களின் உம்மத் என்று சொல்ல என்ன தகுதி இருக்கின்றது? நம்முடைய வீட்டில் இருப்பவர்களிடம் எப்படி நாம் நடந்து கொள்கிறோம்? நமது தந்தையிடம் நாம் எவ்வாறு பேசுகிறோம்?
நடக்கிறோம், நமது தாயிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், நமது அண்டை வீட்டாரிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்றெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. ஆக இறுதியாக இந்த மேடைகள், இந்த முயற்சிகள், இந்த அலங்காரங்கள், இந்த அமைப்புகள் எல்லாம் எதற்காக? வெறும் ஒரு நாளில் பேசி முடித்துவிட்டு ஆனந்தமாக மகிழ்ந்து விட்டு செல்வதற்காக அல்ல. மீலாது நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அந்த மீலாதை கொண்டாடி அதனை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் நம் வாழ்க்கை? மீலாது நபி வந்துவிட்டு விளக்குகள் போடலாம், அலங்காரம் செய்யலாம், சொலவாத்துகள் ஓதலாம், நபியின் புகழை பேசலாம், ஆனால் அதோடு முடித்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, இந்த மீலாது முடிந்த பிறகும் நபி நேசமும், நபி அவர்களின் மீதான உள்ள நேசமும், இந்த ஷரியத்தின் பேணிக்கையும் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய தொழுகையை நபி தொழுகையாக மாற்ற வேண்டும். எந்த தொழுகையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழச் சொன்னார்களோ அந்த தொழுகையாக நாம் தொழுகை மாற வேண்டும். நமது வியாபாரத்தில் நபியின் நேர்மை வர வேண்டும். நமது குடும்பத்தில் நபி அவர்கள் வர வேண்டும். இதுதான் இந்த மீலாது விழாவின் நோக்கமாக இருக்கிறது. மேலும் எந்த உம்மத்திற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுக்க கண்ணீரிட்டார்களோ அந்த உம்மத்தின் மனதில் அந்த நாயகத்தின் காதலை போட்டுவிட வேண்டும். அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தை புகுத்திவிட வேண்டும் என்ற ஒரே ஒரு உயர்ந்த நோக்கம்தான் இந்த முயற்சிக்கும், இந்த மேடைகளுக்கும், இந்த அலங்காரக்குமான நோக்கமாக இருக்கிறது. ஆக அன்பானவர்களே, இறுதியாக யா அல்லாஹ், எங்களுக்கு பெரிய பதவி எல்லாம் வேண்டாம், நபியின் சுன்னத்தில் வாழும் வாழ்க்கை எங்களுக்கு கொடுப்பாயாக. எங்களுக்கு நிறைய செல்வம் வேண்டாம், நபியின் மீது உண்மையான ஒரு காதலை எங்கள் மனதில் போடுவாயாக. இவ்வுலகிலும் நபியை நேசித்து நாளை சொர்க்கத்திலும் நபியை நேசித்து அவர்களுடன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமர்ந்து இன்று நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் அவர்களின் மீது புகழ் பாடுகிறோமோ அதே புகழை நாளை சுவனத்திலும் அவர்களின் முன்னால் பாடி அந்த நற்பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.